ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு இருக்குது, கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். நான் என்ன சமைக்க போகிறேன்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். முதல்ல எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எதுவுமே தனித்தனியாக செய்ய வேண்டாம். சாப்பாடு வடித்து வச்சுட்டா கம்முன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது, அதை நாங்கள் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த குழம்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை தனியாக வணக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு வணக்குன்னு வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் அதில் போட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், நம்ம வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காய், புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதித்த பிறகு அங்கே வராங்க பாருங்கள் நம்ம மொச்சக்கொட்டை, வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டையை எடுத்து அதில் போடணுங்க. அங்கே பாருங்கள் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், எஸ் கருவாடு. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். என்னென்ன கருவாடு பாருங்கள், நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு, குழம்பு கருவாடு, இதை போட்டு இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு கருவாட்டு குழம்புங்க. முதல்ல இதை கழுவிடணுங்க. நல்லா சுடு தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து அப்படியே குழம்புல கொட்டி, கொதிக்கிற குழம்புல ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கருவாட்டு குழம்பு ரெடி. இதில் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை போட்டுணுங்க. தனியாலாம் முட்டையை எடுத்து வைக்கக்கூடாதுங்க. அந்த முட்டையை அப்படியே குழம்போடு இருக்கணுங்க. குழம்புல போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சோறு, பயங்கரமான ஒரு கருவாட்டு குழம்பு, ஒரு கஞ்சி, இதுக்கு க்ரன்ச்சாக ஒரு அப்பளம். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பிள்ளைங்களுக்கு கிடக்கிறேன்னு சாப்பாடு கட்டணுங்க. குழம்பு தனியாக தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி கலந்து கட்டலைங்க, அவங்க ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தனியாகவே குழம்பு ஊற்றி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அப்பளம் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணு, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு. Okay friends, bye. Thank you.